அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். உமர் அவர்கள் மதுவை குறித்து வசனம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இதிலே பாவங்கள் அதிகமாக இருக்கிறது, நன்மை குறைவாகத்தான் இருக்கிறது. நீங்கள் தொழுகைக்கு சென்றால் மதுவை அருந்திய நிலையில் தொழுகையில் நிற்காதீர்கள். இப்படி மதுவை குறித்து வசனங்கள் மோசமாக இறங்குவதை பார்த்த, அதை கண்டித்து இறங்குவதை பார்த்த உமர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம அன்ஸில் அலைனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா. யா அல்லாஹ், இந்த மதுவுடைய விஷயத்தில் தெளிவான ஒரு வசனத்தை இறக்கிவிடு யா அல்லாஹ், இதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி விடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹ் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மதுவை தடை செய்து அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அப்துல்லா இப்னு உபை என்ற முனாஃபிக் இறந்த பொழுது அவருடைய மகனாக இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அப்துல்லா அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். இவர் நபி தோழர். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய சட்டையை நீங்கள் கலட்டி கொடுங்கள், என்னுடைய தந்தைக்கு நான் கஃபனாக அணிவிக்கின்றேன். ஒரு முனாஃபிக் மரணித்திருக்கிறார். அவருடைய மகன் உமர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டையை கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதாஹு கமீஸஹு வ அமரஹு அன் யுகஃபினஹு ஃபீஹ். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுத்து அதிலேயே கஃனிடச் சொல்லுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ثم قام يصلي عليه. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அப்துல்லா இப்னு உபைக்கு தொழுகை நடத்துவதற்காக தயாராகிறார்கள். فاخذ عمر بن الخطاب بثوبه. உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த சட்டையை பிடித்து கேட்டார்கள். فقال تصلي عليه وهو منافق. அவர் நயவஞ்சகனாக இருக்கும் பொழுது முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எப்படி நாம் தொழுகை நடத்த முடியும் இந்த ஜனாசாவிற்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவருக்கு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறிவிட்டானே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், இவரை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் 70 முறை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கிறது. அதைவிட அதிகமாகவும் நான் மன்னிப்பை கேட்பேன், விடுங்கள் என்று தொழுகையை நடத்துகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த நிமிடம் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் பண்படுத்துவதற்காக, மேலும் அல்லாஹ் தெளிவை கொடுப்பதற்காக வசனத்தை இறக்குகிறான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதவ் வலா தகும் அலா கப்ரிஹி. யாராவது முனாஃபிக் இறந்து விட்டார், அவருக்காக ஜனாசாவுடைய தொழுகையை நடத்தாதீர்கள், அவருடைய கபரின் அருகில் கூட முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நீங்கள் நிற்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். இன்னும் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். உமர் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உண்மைப்படுத்துவதற்காக தன்னுடைய வஹையை உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய மக்களுக்கு பாடமாக அல்லாஹ் கொடுப்பான் என்றால், உமர் அவர்கள் அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே என்ன, அல்லாஹ்விடத்திலே என்ன அந்தஸ்திலே மதிப்பிலே அல்லாஹ் உமர் அவர்களை பார்த்திருந்தால் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் உண்மைப்படுத்தி இருப்பான். இன்னும் சான்றுகளை கூறிக்கொண்டே இருக்கலாம். ஃபதாயிலு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்களுடைய சிறப்புகள் இதுவெல்லாம். யா காலிக உமர் சுப்ஹானக். உமரை படைத்தவனே, நீ பரிசுத்தமானவன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இஸ்லாமை ஏற்றார்கள்? இஸ்லாமை ஏற்ற உமர் அவர்களுடைய நிகழ்வு, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹீயின் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹுவை தெளிவுபடுத்தும்படி மக்களுக்கு அறிவியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வஹீயை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்கிறார்கள். சிறு சிறு கூட்டமாக இஸ்லாமை நோக்கி மக்கள் நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வளர்ச்சி, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அபூஜஹலை அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அந்த குடலை போட்டதால் தாக்கிய அந்த நிகழ்வு உமர் அவர்களிடத்திலே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது. இவர்கள் ஏன் இப்படி குறைஷிகளை பகையாளியாக ஆக்குகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு
முடிவெடுக்கிறார் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இதற்கு காரணமோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நான் கொலை செய்ய வேண்டும் என்று வாளை எடுத்துக்கொண்டு அந்த வீரர் மதீனாவின் பதவியை மக்காவின் பதவியை உடையவர், குறைஷிகளில் மிகப்பெரிய தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய பதவியில் இருந்த இந்த உமர் அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய புறப்படுகிறார்கள். அப்போது நுஐம் இப்னு அப்துல்லாஹ் அவர்கள் சந்திக்கிறார்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட தோழர்தான், ஆனால் மறைமுகமாக இஸ்லாமிலே இருந்தார்கள். சொன்னார்கள், உமர் அவர்களை எங்கே செல்லுகிறீர்கள், யாரை பார்க்க செல்லுகிறீர்கள்? சொன்னார்கள், இப்படி குறைஷிகளை கூறுபோடச் செய்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நான் கொலை செய்ய போகிறேன். நுஐம் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது ரசூலை விடுங்கள், உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள். உங்களுடைய சகோதரி ஃபாத்திமா பின்தில் கத்தாப் அவர் இருக்கிறார், சயீத் இப்னு ஸைத் அவருடைய கணவர் இருக்கிறார். உங்களுடைய சகோதரியும் அந்த பெண்ணுடைய கணவரும் இந்த முஹம்மதுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டார்களே, அவர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? முதலில் அங்கே தடுங்கள், அதற்கு பிறகு முஹம்மது ரசூலிடத்திலே உங்களுடைய பழியை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். வேகத்தோடு குதிரையை திருப்பி உமர் அவர்கள் விரைந்து தன்னுடைய சகோதரியான ஃபாத்திமத்து பின்தில் கத்தாப் அவர்களுடைய வீட்டை நோக்கி செல்லுகிறார்கள். சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இந்த தோழர்? யார் இவர்? சயீத் இப்னு ஸைத் யார்? அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, 10 நற்செய்தி சொர்க்கவாதிகள் என்ற நற்செய்தி சொல்லப்பட்ட தோழர்கள் ஒருவர். சஅதுன் வ சயீதுன் ஃபில் ஜன்னah. சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே நுழைகிறார். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுடைய வாசலின் அருகே செல்லும் பொழுது ஏதோ சில வசனங்களை ஓதிக்கொள்ளக்கூடிய சப்தம் கேட்கிறது. ஆனால் அங்கே 2 பேர் மட்டும் இல்லை, 3ஆமவராக ஒருவரும் இருக்கிறார். சிறு வயதிலே குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு. 2 ஆண் தோழர்கள், ஒரு பெண் நபி தோழி. இந்த 3 பேரும் வீட்டிலே உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள். உமர் அவர்கள் உள்ளே செல்ல ஆயத்தமாக உடன் கதவை திறங்கள் என்று சத்தமிட்ட உடனே ஹப்பாப் இப்னு அரத் ஒளிந்து கொள்கிறார், ஒதுங்கிக் கொள்கிறார். அந்த இடத்தை விட்டு உள்ளே செல்கிறார்கள். கேட்டார்கள் நேரடியாக உமர் அவர்கள் தன்னுடைய சகோதரியை பார்த்து, என் சகோதரியே, நீ முஹம்மதுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டாயா? நீ மதம் மாறிவிட்டாயா? ஆம், நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவளாக மாறிவிட்டேன். கோபம் அடைந்த உமர் அவர்கள் அவர்களை அடிக்க செல்லும் பொழுது அவருடைய கணவராகிய சயீத் இப்னு ஸைத் தடுக்கிறார்கள். கீழே சயீத் இப்னு ஸைதை மடக்கி போட்டுவிட்டு, வீரர் யாரும் உமருக்கு முன்னால் இருக்க முடியாது, மடக்கி போடுகிறார். ஃபாத்திமா அவர்கள் தடுக்க வருகிறார்கள். உமர் அவர்களுடைய சகோதரி திருப்பி அடிக்கிறார்கள் ஃபாத்திமா அவர்களை. அவர்களுடைய கன்னத்தில் பலமாக அடி விழுந்து முகத்திலே இரத்தம் வடிய ஆரம்பித்து விடுகிறது. ஃபாத்திமா அவர்களை பார்க்கிறார்கள். உமர் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள், ஏன் நான் அடிக்கிறேன் இவர்களை, என் சகோதரியை ஏன் துன்புறுத்துகிறேன் என்று மனம் இறங்கி கேட்கிறார்கள், யா ஃபாத்திமா, ஏதோ நீ சில வசனங்களை ஓதி கொண்டிருந்தாயே, அதை கொடு என்னிடத்திலே, நானும் ஓதி பார்க்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் கதவை திறக்க நாடினால் யாரும் அந்த கதவை மூட முடியாது. சுப்ஹானல்லாஹ். உமர் அவர்கள் கேட்கிறார்கள். ஃபாத்திமா அவர்கள் சொன்னார்கள், நீ நஜிஸ், நீ முஷ்ரிக், நீ நஜிஸ், நீ முதலிலே குளித்து விட்டு வா, இந்த புத்தகத்தை உனக்கு கொடுக்கிறேன். குளித்து விட்டு வருகிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கொடுக்கப்படுகிறது அந்த புத்தகம். எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா அல்லா இல்லா தذكرةً லிமன் யக்ஷா تنزيلا ممن خلق الأرض والسماوات العلى الرحمن على الأرش استوى
له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى الله لا إله إلا هو له الأسماء الحسنى ஓதிக்கொண்டே இருக்கிறார். இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. ஓதி முடித்த மாத்திரத்தில் உமர் அவர்கள் தன்னை அறியாமல் கேட்டார், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் என்னை அழைத்து செல்லுங்கள், நான் அந்த முஹம்மது ரசூலை பார்க்க வேண்டும். ஃபாத்திமா அவர்கள் சொல்ல மறுத்தார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்று. வெளியே வந்தார்கள். அப்போது ஹப்பாப் இப்னு அரத் வெளியே வந்து சொன்னார், யா உமர், நீ அறிவாயா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் பி அஹப்பி ஹதைனிர் ரஜுலைனி இலைக பி அபி ஜஹ்லின் அவ் பி உமர் இப்னுல் கத்தாப். யா அல்லாஹ், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்து உமர் இப்னுல் கத்தாபை கொண்டோ அல்லது அபூ ஜஹலை கொண்டோ, இந்த இருவரில் ஒருவரை கொண்டு நீ இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்து. முஹம்மது ரசூலுல்லாஹ் பின்னால் சொல்கிறார்கள், நான் மனதிலே என்ன இருந்தேன், அந்த இருவரில் உமர் இப்னுல் கத்தாப் தான் நேர்வழி காட்டப்பட வேண்டும் என்று. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், எனக்கு முஹம்மது ரசூலை காட்டுங்கள், நான் பார்க்க வேண்டும். வாருங்கள், தாருல் அர்கம் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு இருக்கிறது. அங்கேதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கின்றார்கள் தோழர்களோடு. உள்ளே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருக்கிறார். அங்கே சில நாட்களுக்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய இன்னொரு வீரர் யார்? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே இருக்கிறார்கள். உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தங்கி இருந்த அந்த இடத்தை நோக்கி செல்லுகிறார்கள். கதவை தட்டுகிறார்கள். யார் வந்திருக்கிறார்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தகவல் கொடுக்கப்படுகிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வாளை உருகுகிறார்கள். யா அல்லாஹ், இந்த உமர் அவருடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவருக்கு நீ நேர்வழியை கொடு யா அல்லாஹ், நீ நாடினால். அப்படி நேர்வழியை கொடுக்கவில்லை என்றால் இந்த உமரை தாக்கி அழிக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு கொடு. சுப்ஹானல்லாஹ். கேட்கிறார்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்கள் உள்ளே ஒரு அனுமதி கேட்கும் பொழுது, முஹம்மது ரசூலுல்லாஹ் அனுமதியுங்கள் அவரை. ஏன்? ஹம்ஸாவை விட ஒரு வீரர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுமதியுங்கள், உமரை பார்த்து கொள்ளலாம். உமர் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். உள்ளே வருகிறார்கள். யா உமர், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உமர், நீ அறியவில்லையா அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை நீ அறியவில்லையா? கால உமர், பலா பலா யா ரசூலல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுஹ், அல்லாஹு அக்பர். அஸ்லம உமர். மக்காவில் நாளெங்கிலும் பரவியது அஸ்லம உமர், அஸ்லம உமர், அஸ்லம உமர். சஹாபாக்கள் சத்தம், உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். சுப்ஹானல்லாஹ். மக்காவின் வீரர், குறைஷிகளின் தலைவர்களுக்கு வழிநடத்தக்கூடியவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி உடனடியாக பரப்பப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து விட்டு நேரடியாக செல்கிறார்கள் காபாவிற்கு முன்னால். காபாவிற்கு முன்னால் நின்று தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். சஹாபாக்கள் உமரே தொழ ஆரம்பித்து விட்டார் என்று உமர் அவர்களுக்கு பின்னால் தொழுகையை நடத்துகிறார்கள். அன்று வரை காபாவிலே யாரும் தொழுகை நடத்தியது கிடையாது. அல்லாஹ் அக்பர். ஒரு வீரர் முன் வந்ததை பார்த்தவுடன் சஹாபாக்கள் எல்லோரும் உமர் அவர்களை பின்தொடர்ந்து தொழுகை நடத்தியதற்கு பிறகு உமர் அவர்கள் செல்லுகிறார்கள் அபூ ஜஹல் அவருடைய வீட்டிற்கு. யா அபா ஜஹல், கதவை தட்டுகிறார்கள். வெளியே வருகிறார். வா, என்னுடைய சகோதரனின் மகனே, என்ன செய்தி உனக்கு தெரியுமா? அஸ்லம உமர் கது ஆமன்து பில்லாஹ் வ பி ரசூலிஹி முஹம்மதா, நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டேன் அபூ ஜஹலே, முஹம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்லுகிறாய்? பொய் சொல்லுகிறாய் உமரே.
இல்லை, உண்மை சொல்லுகிறார் உமர். அஸ்லம்து, நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விட்டேன். முஹம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். உடனடியாக கதவை அடைக்கிறான் முகத்தை நோக்கி. உமர் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்லுகிறார்கள். நேரடியாக சென்றார்கள். மக்காவாசிகளை அழைத்தார்கள். யா குரைஷ், யா அஹ்ல குரைஷ், குரைஷி கூட்டத்தினரே கேட்டுக்கொள்ளுங்கள், உமர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஹம்மது ரசூலை நம்பிக்கை கொண்டவராக மாறிவிட்டார் என்று. லா இலாஹ இல்லல்லாஹ். சஹாபாக்களுக்கு மகிழ்ச்சி. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சி.